வணக்கம். இன்று வள்ளுவர் பெருந்தகை செய்நன்றி அறிதல் அதிகாரத்தில் கூறிய 4வது குறளை நாம் காண இருக்கிறோம். சரிதானா? நம்ம வாழ்வில் நடக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள், அவர் எத்தனை வருஷத்துக்கு, எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதனெல்லாம் எழுதிட்டு போயிட்டார். ஆனால் இன்றளவும் அது தனித்துவமாக, உண்மையாக இன்றளவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ இந்த 4வது குறள் என்ன சொல்லுகிறது? திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். திணை அப்படிங்கிறது என்ன? ஒரு வகை தானியம். எப்படி இருக்கும்? ரொம்ப குட்டியோண்டு கடுகு போல தான் இருக்கும். திணை துணை நன்றி செய்யணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் வள்ளுவர். இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி தான், முகமறியா பல மக்கள் அவர்களால் இயன்றதை அந்த நேரத்தில் மிகச்சரியாக செய்வார்கள். அது ஒரு உதவி. ஒன்றும் வேணாம், பஸ்ஸில் கூட்டம், நம்ம பஸ்ஸு ஸ்டெப்பில் ஏறுறோம். ஏறும் பொழுது நமக்கு பின்னால் இருப்பவர்கள் நம்மை தள்ளி விடாமல், உள்ளேருந்து ஒரு கை வரும் பற்றியா, நம்மளை தூக்கிறதுக்கு நம்ம கை கொடுத்து ஏற்றுவாங்க. ஏன்னா எல்லாம் நெருக்குனா எல்லாம் கீழே தானே விழுவாங்க. அதனால் உள்ளேருந்து அவங்க ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா? இல்லை. விழுந்தா என்ன ஆகும்? கீழே நம்ம விழுந்துட்டோன்னா என்ன ஆகும்? நல்ல பலத்தை அடிப்படும் இல்லையா? அப்போ நம்மளை காப்பாற்றி விடுறாங்க. அதே போல் இன்னொரு இன்சிடெண்ட் இதே மாதிரி சொல்கிறோம். இதோட ஒரு 2-3 இன்சிடெண்ட்டை நான் பார்த்துட்டேன். இந்த பேருந்து ஓட்டுநர்கள், அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. வந்தப்போ கூட உள்ளே இருக்கிற ஜனங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக முயற்சி செய்து அந்த பேருந்தை சரியாக நிறுத்தி விட்டு தவறி விடுகிறார், இருந்து விடுகிறார். எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டன! தன் உயிரை பணயம் வைத்து விட்டாரே. எனக்கு வலிக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு? சரி, நம்மளை நம்பி இத்தனை மக்கள் இருக்கிறார்கள், நம்ம கரெக்டாக நிறுத்திடுவோம் அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு அப்படியே கரெக்டாக நிறுத்திட்டு தன் உயிரை நீத்து விட்டார். ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவங்க ஏதாவது நமக்கு சொந்தக்காரங்களா? இல்லையே. அவர் அப்படியே கூட இறந்திருக்கலாம். அந்த பஸ்ஸை தாறுமாறாக ஓடி இருக்கும். அத்தனை மக்களும் என்ன இருப்பாங்க? காயப்பட்டிருப்பார்கள், நிச்சயமாக காயப்பட்டிருப்பார்கள். ஆனால் அத்தனை பேர் உயிரையும் அவர் காப்பாற்றினார் இல்லையா? இதெல்லாம் ஒரு நிகழ்வு தான், அன்றாட நிகழ்வு, நம்ம இதை பார்க்கக்கூடிய நிகழ்வுகள். அதை தான் சொல்கிறாரு, திணை துணை நன்றி செய்யணும். அவர்கள் செய்த உதவி நமக்கு புரியாது, அந்த நேரம் புரியல. பஸ் டிரைவர் எல்லாரும் திட்டுவாங்க, ஏண்டா கொண்டு போய் நிறுத்திட்டான்னு. அந்த நேரம் நம்ம திட்டிருப்போம். திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வர் யார்? பயன் தெரிபவர்கள். அவர் இடித்து நிறுத்தி உசுரை விட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு புரியும் நம்ம உயிரை காப்பாற்றி இருக்காரு இல்லையா? அப்போ தான் நமக்கு அது புரிகிறது. அதையே முன்னால் இருக்கிற மற்றவர்கள் வெளியில் நின்று பார்க்குறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இன்னொரு தாறுமாற ஓட்டுறாரு, என்னாச்சு தெரியலையே அப்படிங்கும்போது அவரை நிறுத்திட்டு தன்னுடைய உயிரை விட்டு தன்னை மக்களை காப்பாற்றும் போது எல்லாரும் எப்படி பாராட்டியிருப்பாங்க அவரை. ஆனால் அவர் அதை கேட்கறதுக்கு இல்லையே. அப்போ திணை துணை நன்றி செய்யணும். பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார். ஒருத்தர் செய்த உதவியானது சின்னோண்டாக இருந்தால் கூட, சரியான நேரத்தில் பஸ்ஸை அவர் எடுத்துக்கிட்டு போகல இல்லையா, ஆனால் நிறுத்திட்டார். அந்த ஒரு உதவியை பல உயிர்களை காப்போம். பயன் தூக்காத பயன் என்னங்கிறத பார்த்தோன்னா அப்போ தான் நமக்கு புரியும் அவர் எவ்வளவு பெரிய தியாகி அப்படிங்கிறது. ஆக இதனை வள்ளுவம் இந்த குறளில் அழகாக விளக்குகிறது. திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார். அதனுடைய பயனை நன்கு உணர்ந்தவர்கள் அவருடைய செயலை கண்டிப்பாக பாராட்டி இருப்பார்கள். இதுவே குறள் கூறும் தத்துவமாகும். நன்றி. நாளை அடுத்தொரு குறளில் நாம் சந்திக்க இருக்கிறோம். விடை பெறுகிறேன்.